அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு கல்யாணம், மாமா மகனுக்கு கல்யாணம். அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது 4 விடுற ஃபங்க்ஷன், மருதாணி தொட்டு விடுற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த பாக்ஸில் மருதாணி மேலே பூ, ஸ்வீட்டு எடுத்து வச்சுருக்காங்க. திராட்சை பழம், மாதுளம்பழம், சீனி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு. ஊரில் உள்ள ஆம்பளைக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். அவங்கெல்லாம் இப்போ எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை மணவரில் உட்கார வச்சாச்சு. மாப்பிள்ளைக்கு சீனி போட ஆரம்பித்தாச்சு. மருதாணியாக தொட்டு வைக்கிறாங்க. வந்த விருந்தாளியில் இருக்கும் டீ, பாச்சோறு கொடுத்தாச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க போகும்போது வெறும் கையாக போகக்கூடாதுன்னு எல்லாேருக்கும் ஜிலேபி 100 ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். அவங்க கையில் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தோம். நல்லபடியாக மருதாணி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. நைட்டு சாப்பிட்றதுக்கு டிஃபன் ஆர்டர் பண்ணியாச்சு. பரோட்டா, ஷால்னா கடையில் சொல்லியாச்சு. வீட்டில் இட்லி சட்னி செஞ்சிட்டோம். பொண்ணுக்கு வாங்கின செப்பு ஜாமான்லாம் வச்சு வீடியோ எடுத்தாச்சு. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கையில் மெஹந்தி போட ஆரம்பித்தாச்சு. எனக்கு இளமருதாணி தான் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளையில் மருதாணி இருக்குது. அதை நான் பறித்து நான் மிக்சியில் அரைச்சி நான் கையில் போட்டுக்கிட்டு தூங்க போய் மருதாணி நல்லாவே சமந்துருக்கு. நான் கல்யாணத்துக்கு ரெடியாகி கிளம்பி வந்துட்டேன். எங்கள் மாமா வீட்டில் டிஃபன் காலையில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை நான் சாப்பிட்டுட்டு நான் மண்டபத்துக்கு கிளம்பிட்டேன். பொண்ணு அடைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து காரை அனுப்பியிருந்தோம். பொண்ணு வருது, பார்க்கலாம். नारे तकबीर, नारे तकबीर, अल्लाहु अकबर। பொண்ணுக்கு தாலி கட்டியாவது, அதாவது கருமணி செயின் பொண்ணு கழுத்தில் போட்டாவது, பொண்ணுக்கு பால் மரம் கொடுத்தாவது. பொண்ணு சைடுலேருந்து மாப்பிள்ளைக்கு பால் மரம் கொண்டு வருவாங்க. அது மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு மீதியை பொண்ணுக்கும் கொடுக்குற பழக்கம். இது எல்லாத்துக்கும் தெரியும். இது கரசப்படம். பொண்ணு வீட்டிலேருந்து பொண்ணு வரும்போது கரசப்படம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. நல்லபடியாக நிக்காக முடிஞ்சிடுச்சு. அடுத்தது சாப்பாடு தான். ஒரு பக்கம் பிரியாணி போய்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் சைவ சாப்பாடு போய்கிட்டு இருக்குது. நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து லாஸ்ட் பந்தியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு
பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் மணவரெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு வீடியோலாம் எடுத்தாச்சு. நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த அரிசி அளக்கிற ஃபங்க்ஷன், நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்த அரிசி அளக்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாப்பிள்ளை மரக்கால அரிசி அளந்து பொண்ணு மேலே கொட்டுவார். பொண்ணு அதே மாரியே மாப்பிள்ளை மேலே கொட்டவும். அடுத்தது கேக்கு வெட்டி கேக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் மாறி மாறி ஊட்டிப்பாங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் வீட்டு கல்யாணத்தில் இந்த அரிசி அளக்கிற ஃபங்க்ஷன் நாங்கள் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.